ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு முழுசாக தோல் சீவி கழுவி கேரட் துருவுறதில் துருவி வச்சுருக்கிறேன். அதை வந்து இப்போ துருவினதை எடுத்து போட்டுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். 2 பெரிய வெங்காயம் தேவைப்படும். அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை கழுவி எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு 5 ஸ்பூனு கடலை மாவு தேவைப்படும். அதை எடுத்து போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். ஃபஸ்ட் டைமும் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு கலர் கொடுக்குறக்காக கொஞ்சம் நான் வெறும் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க. இந்த போண்டா சுடையில் நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி அளவாக ஊற்றணும், நிறைய ஊற்றிடக்கூடாது. நல்லா ஊற்றி கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் போதுமான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு வடைச்சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கிறேன். அதில் வந்து இது வந்து தட்டு அந்த பருப்பு வடையெல்லாம் சுடுவோம்ல, அந்த அளவுக்கு போடணும். சப்பையாக போடணும். சப்பட்டையாக போட்டால் தான் அது வந்து நல்லா வெந்து மொறுமொறுன்னு இருக்கும். இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டீ வச்சுட்டு இதை சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸு. இதுக்கு பதில் முருங்கைக்கீரை கூட போடலாம் இதுக்குள்ளே. நாங்கள் இன்றைக்கி போடலை. நீங்கள் ஒரு டைம்ஸ் போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை அப்படியே கொடுத்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சுட்டு கொடுக்கலாம்.